ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎம்கே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் விஜய் எங்கு நின்றாலும் தோற்கடிப்பேன் அப்படின்ற மாதிரி ரீசெண்டா பேட்டி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இருக்கிறது ஒரு பிரசாந்த் கிஷோர் தான், பட் ஆனா டிஎம்கே கட்சியில இருக்கிற ஒவ்வொரு கிளை செயலாளரும் பிரசாந்த் கிஷோர் தான் அப்படின்ற மாதிரி பயங்கர ஃபன்னா பேசியிருக்காரு. அண்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா தளபதி ஃபேன் சார்பா என்ன ரிப்ளை கொடுக்குறாங்கன்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எலெக்ஷன் வரைக்கும் வெளியில இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கறாங்க. நியாயமான தரமான ஒரு கேள்வி. ரீசெண்டா தான் ஊழல்ல மாட்டி பல மாதங்களா ஜாமீனே கொடுக்காம வச்சு செஞ்சாங்க. அந்த டைம்லலாம் இதுக்கப்புறம் இவர் வெளியில வந்தா எப்படி முகத்தெல்லாம் வெளியில காட்டுவாரு அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிருக்கேன். பட் திரும்ப அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க, தைரியமா வந்து பிரஸ் மீட்ல பேசுறாரு. சோ இந்த அளவுக்கு மன தைரியம் எல்லாம் எப்படி இருக்குன்னே தெரியல. அதுவும் இப்போ ஹேப்பனிங்க 1000 கோடி ஊழல்னு ஒரு தரமான சம்பவம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது டாஸ்மார்க்ல 1000 கோடி திமுக ஊழல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை நேத்து அதிரடியா அறிக்கையை ஒண்ணு வெளியிட்டுது. சோ நேத்து நைட்ல இருந்தே இந்த 2-3 ஹேஷ்டாக போட்டு செம்மாடி அடிச்சிட்டு இருக்காங்க டிஎம்கேவை. அண்ட் இந்த 1000 கோடி ஊழல் டாபிக்கை மழுப்ப நிறைய விஷயங்களை டிஎம்கே இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. பட் சோலி முடிஞ்சு இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆல்ரெடி இதே மாதிரி 2G அலைக்கற்றையில ஒரு மிகப்பெரிய ஊழல் பண்ணிச்சு டிஎம்கே. சோ அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல டிஎம்கே என்ன ஆனதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அந்த ஊழல்ல மெயினா மாட்டின ராஜாவுமே இன்னும் டிஎம்கே கட்சியில தான் வச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ரீசெண்டா மாட்டின செந்தில் பாலாஜி அவர்களையும் ஊழல்ல மாட்டினதுக்கு அப்புறமும் வெளியில கொண்டு வந்து கட்சியில முக்கிய பொறுப்புல தான் வச்சிருக்காங்க. சோ ஊழல்ல மாட்டி உள்ள போயிட்டு வந்தவங்கள கட்சியில வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா ஒரு கட்சி தெனாவட்டா இருக்காங்க. அண்ட் அன்னைக்கு அந்த 2G அலைக்கற்றையை பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே கையில எடுத்து ஆட்சியை பிடிச்சாங்க. இப்போ ஏடிஎம்கேவுக்கு அந்த ஒரு திராணி இல்லாததால இந்த ஒரு வேலையை தமிழக வெற்றி கழகம் தான் பண்ணணும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தளபதி சிஎம் ஆக ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கு ஒரு 80% ஆஃப் ஒர்க்கை தளபதி பண்ணணும். பேலன்ஸ் 20% வந்து இயற்கை தானா அமைச்சு கொடுக்கணும். ரீசெண்ட் டைம்ல நடக்கிற நிறைய விஷயங்களை பார்க்கும்போது அது அமைதோன்னு தோணுது. மெரினா ஏர் ஷோ இஷ்யூவா இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவா இருக்கட்டும், ஈசிஆர் கார் சம்பவமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே டிஎம்கே டைரக்ட் இன்வால்வ்டு. சோ இப்போ இந்த 1000 கோடி ஊழல்ன்றது ஒரு மிகப்பெரிய ஆயுதமா டிவிகேக்கு கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி சோசியல் மீடியால ஒரு பக்கம் ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் டிவிக்கே முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் டிவி சேனல்ஸ்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இஷ்யூ பத்தி. சோ டிஎம்கேவை அழிக்க அவங்களே ஒவ்வொரு ஆயுதமா கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதை கரெக்டா பயன்படுத்தினாலே போதும் போல. அண்ட் 2026 எலெக்ஷன்ல ஊழலே பண்ணாத ஒரே ஒரு அரசியல் கட்சிக்கு தைரியமா ஓட் போடுங்கன்னு சொல்லிட்டு டிவிகேக்கு ஓட்டு கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம J4 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.